வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 15:1-6. இந்த காரியங்கள் அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் நம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், நம்முடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆவியானவன் நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நல்லா கவனிங்க. பாஸ்டர் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வருது, திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா பயம் இல்லாத சூழ்நிலை எதுவும் கிடையாது. படிக்கிறப்ப பயம், இருட்டில் போக பயம், பகலில் போகவும் பயம், ஹாஸ்பிட்டல் போக பயம், சாப்பிட பயம், திருமணம் பண்ண பயம், வயதான பயம், எல்லா விஷயங்களிலும் பயம் இருக்குது. பயம் இல்லாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். இப்போ இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது, ஃபேனு கீழே உட்காந்துருக்கும் போது, ஏசியெல்லாம் போட்டு இருக்கும்போது. பட் இந்த கரண்ட்டை நினச்ச ஒரு பயம் உண்டு. மிக்சியை பார்த்தா அதுலேயும் ஒரு பயம் உண்டு, எங்கே கரண்ட் வந்து நம்மளை அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயம் உண்டு. வாகனத்தில் போகிற ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தால் ஒரு பக்கம் எங்கே ஆக்சிடென்ட் ஆகிருமோ, எங்கே விபத்து வந்துடுமோ அப்படின்னு அங்கே ஒரு பயம் உண்டு. அப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லோருக்கும் தெளிவான ஒரு வார்த்தை என்னன்னா, பயம் எல்லா விஷயத்துலையும் உண்டு. பிள்ளை பெறுகிறதுல பயம் உண்டு. எனக்கு குழந்தை இல்லையேன்னு சில பேர் கவலைப்படுறாங்க, ஆனால் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பயம் உண்டு. இந்த குழந்தை எப்படி வளர்த்து போகிறோம், இதனுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு வியாபாரம் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்தோடு இந்த வியாபாரம் தொடங்கினாலும் இது நடக்குமா, இந்த வாரம் வியாபாரம் இல்லையே, அடுத்த வாரம் வியாபாரம் இருக்குமா, இன்னைக்கு இருந்தது போல அடுத்த நாள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க, கணக்கிட்டு பாருங்க, எல்லா விஷயங்களிலும் பயம் உண்டு. இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க, மாதம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கூட சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்கள போய் எங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கீங்களா, நல்லா தைரியமாக இருக்கிறீங்களான்னா இல்லை. ஏன், ஐயோ போன மாதம் 10 பேர் தூக்கிட்டாங்க கம்பெனியிலேருந்து, ஐயோ அவர் முதலாளி வந்து தூக்கிட்டாரு, கம்பெனி திவால் ஆகிடுச்சு, எங்களுக்கு இதை குறித்து பயமாக இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியல, இதே மாதிரி அடுத்த வருஷம் எனக்கு வேலை இருக்குமா, அடுத்த மாதம் எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். பயம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் வேதாகமத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வருது. முதல்ல நம்ம பார்த்தோம் பயத்தை குறித்து, அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய ஆழங்கள் எல்லாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலிருந்து பரிசுத்தவான்கள் எப்படி பயத்தை ஓவர் கம் பண்ணாங்க, ஜெயித்தார்கள் என்று சொல்லி மோசேயினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. இப்போ இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு பயம் இருந்துச்சு. பயம் என்பது எங்கே தொடங்குச்சு தெரியுங்களா? நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ பாவம் இந்த உலகத்தில் வந்ததோ அப்போ தொடங்கின விஷயம் தான் பயம். அப்போ அறிமுகமான ஒரு விஷயம் தான் பயம். அப்போ அறிமுகப்படுத்த ஒரு வார்த்தை தான் பயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் போய் ஒளிந்து கொள்கிறார். ஐ எம் அஃப்ரைட், நான் பயந்துட்டேன், அதனால போய் என்ன பண்ணுறோம், ஒளிந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அன்றையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரை மனிதர்கள் போராடுகிற ஒரு காரியம் என்னன்னா பயம். எல்லா விஷயத்திலையும் பயம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகமான வார்த்தைகள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்ம பார்க்குறோம். பயம் என்பது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தேவ சித்தம் இந்த பயத்தை வைத்து விளையாடுவது அல்ல. கர்த்தர் இந்த பயத்தை அறிமுகப்படுத்தல, பிசாசானவன் அறிமுகப்படுத்தினான், பாவம் அறிமுகப்படுத்தினதே. நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே பாவத்திலே பிறந்தவர்கள், பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்குள்ளிருந்து பிறக்கிறது பயம். ஆனால் என்றைக்கு தேவ பிள்ளையாக
திரும்ப இந்த உலகத்திலே பிறக்கிறோமோ, என்றைக்கு தேவ பிள்ளையாக நாம் ஜனிப்பிக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ளிருந்து பிறக்கக்கூடிய காரியம் என்னன்னா அன்பு. யோவான் புத்தகத்தில் அதை தான் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்காது. பயத்தை ஜெயித்தவர்களாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இருப்பார்கள். சகோதர சகோதரி, உலகப்பூர்வமான பிள்ளைகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் அதிகமாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பயத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எலியாவுடைய வாழ்க்கை, மிகப்பெரிய அந்த ஆகாப் ராஜாவை என்ன பண்ணா, அல்ல மற்ற தீர்க்கதரிசிகளோட எதிர்த்து போராடி ஜெயத்தை மேற்கொண்ட எலியா, அதற்கு அடுத்தது நாம பார்க்கிறோம், சடனா மற்ற ஒருவருக்காக என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ராணி எதிராக எழும்பும் பொழுது அவர் பயந்து கொள்ளுகிறார், பயந்து ஓடி ஒளிஞ்சுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க. எப்பொழுது பாடுகளுக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து போறாரோ அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? பயந்து கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, பிசாசானவன் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களை வந்து அப்படியே ஆவியா உங்க பின்னாடி வந்து துரத்துவான், கரிய உருவமா கருப்பான உருவமா வந்து நிற்பான். அது ஒரு நம்ம பார்க்குறோம், ஒரு அகோரமாக அந்த படங்கள்ல நம்ம பார்க்கறது போல, இல்லை வரைஞ்சி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது போல பிசாசு அங்கே தெரியுமா இங்கே, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய மன பிரம்மை. அப்போ பிசாசு எப்படி நம்மளை ரீச் பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படின்னா, எப்படி நம்மளை தொடருவதற்கு, நம்மளை தொடர்ந்து பிடிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணுவான்னா, இப்படிப்பட்ட பயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை கொண்டு தான் உங்களையும் என்னையும் வீழ்த்துவதற்கு அவன் ரொம்ப ஆவலா இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசானவன் ஒருவருக்குள்ள பயத்தை கொண்டு வரானா, உடனே அவனுக்குள்ள சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதலாவது, பயம் ஒரு மனிதனுக்குள்ளே அதிகம் ஆக ஆக அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்? அவன் டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான். மன அழுத்தத்திற்குள்ளாக போகும் பொழுது அவன் ஒரு செயல்பட முடியாதவனாக, முடங்கி போறவனாக என்ன பண்ணிடுவான்? மாற ஆரம்பிச்சிருவான். ரெண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ளே பயம் துரத்தும் பொழுது, இல்ல பய ஆவி அவனை நல்லா ஆக்கிரமிக்கும் பொழுது, அவன் தன்னைத்தானே அறியாமல் இல்ல அறிந்தோ பாவத்திற்கு நேராக சென்று விடுவான், பாவம் செய்வதற்கு துணிந்து விடுவான். அதிகமான பேர் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற பயம். மூணாவது விஷயம், ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்துட்டா, முதலாவது அந்த பயம் அவனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பேரலைஸ் பண்ணிரும், முடக்கிரும். அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய வேதவசன வாசிப்பு, அவனுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு, அவனுக்கும் தேவாலயத்துக்கும் உண்டான உறவு, இது எல்லாவற்றையும் முடக்கிரும் அப்படியே. ஸோ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடங்கி போவனா என்ன பண்ணிடுவான்? மாற ஆரம்பிச்சிருவான். நான்காவது, ஒரு மனிதனுக்குள்ளே பய ஆவி வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ வார்த்தையும் சரி, வாக்கு தத்தங்களும் சரி, செயல்பட முடியாமல் என்ன பண்ணிடும்? போயிடும். அதை அவன் சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். இதுதான் பயத்தினுடைய நோக்கம். அது பயத்திற்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய பிசாசானவனினுடைய நோக்கம். சகோதர சகோதரியே, ஆபிரகாமை குறித்து நாம் பெருமையாக பேசுவது உண்டு. விசுவாசத்தின் தகப்பன். தேவன் சொன்னார், வீடு, நிலங்கள், சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷன், அற்புதங்களை ருசி பார்த்த ஒரு மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமும் சரி, தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற அப்படிப்பட்ட ஆபிரகாம், பயம் அவனையும் என்ன பண்ணுகிறது? சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். தைரியம் எனக்கு இருக்குது, என்ன வேணா செஞ்சிருவேன், ஏது வேணா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்மை அறியாமல் நமக்குள்ளே வந்து புகுந்து நம்மை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிற, நம்மளை மடைமாற்றி கொண்டிருக்கிற அந்த பயத்தின் ஆவியை சரியா நம்ம ஹேண்டில் பண்ணணும். கர்த்தர் பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தரிசனத்திலே உண்டாகி, ஆபிராமே நீ என்ன பண்ணாதே, பயப்படாதே. தேவன் எப்படி அவனை அப்ரோச் பண்றார் பாருங்க, எப்படி அவனை பின்தொடர்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை அசால்ட்டா நம்ம கடந்து போயிடக்கூடாது. வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தையும் சரி, தேவன் பேசுகிற வார்த்தையும் சரி, எந்த வார்த்தையும் வேஸ்டான வார்த்தை அல்ல, பிரயோஜனமற்ற வார்த்தை கிடையாது. வேத வசனத்தில் கூடிய ஒவ்வொரு எழுத்தும் பிரயோஜனம் உள்ளதே.
அப்ப இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை இவ்வளவு முறை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை சீரியஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப என்ன பண்ணணும், கவனம் செலுத்தணும். ஆபிரகாமே இந்த இடத்துல என்ன பண்றார், ஆபிரகாமே என்ன பண்றார், இந்த இடத்துல பயத்துல ஒரு ஸ்ட்ரகிள் அவருக்குள்ள நடக்குது, ஒரு போராட்டம். அதுல பாருங்க, முதல் அந்த வசனத்தினுடைய முதல் பாயிண்ட் பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. என்ன காரியம் நடந்தது? ஆபிரகாம், அதாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, லோத்துடைய அந்த சோதம் குமார பட்டணத்தை ஒரு 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிச்ச உடனே அந்த விஷயம் ஆபிரகாமுக்கு விஷயம் வருது. அப்ப ஆபிரகாம் இன்னும் ஒரு 2-3 ராஜாக்களோடு சேர்ந்து தன்னுடைய கொஞ்சம் கூட்டத்தை வச்சு அந்த 4 ராஜாக்களையும் அவர்களோடு போரிட்டு அவர்களை ஜெயம் கொள்ளுகிறான். நல்லா கவனிங்க, ஜெயம் கொள்ளுகிறான். 4 ராஜாக்களையும் வீழ்த்தி அவர்களை துரத்தி அடிச்சுட்டு ஜெயம் கொள்ளுகிறான். ஆனா ஜெயம் கொண்ட பிறகுதான் யாருக்கு பயம் வருது? ஆபிரகாமுக்கு. பயம் என்பது கடந்த வாரத்தில் நம்ம வாசிச்சோம், தோல்வி பயம் என்று வாசிச்சோம். ஆனா இந்த வாரம் பாருங்க, வெற்றிக்கு பிறகும் நமக்கு என்ன வரும்? பயம் வரும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்துல நாம ஒரு இடத்துல சக்சஸ் ஆகுறோம், ஒரு வெற்றி ஆகுறோம் அப்படின்னா அங்க சில பேர் தோல்வி அடைகிறாங்க. அப்படி தோல்வி அடையும் பொழுது அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன, அவர்கள் அடுத்து செயல்படுகிற காரியம் என்ன என்பதை யாராலும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அங்க என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. அவர்களுடைய தோல்வி மன அழுத்தத்திற்குள்ளாக செல்லும், அந்த தோல்வி கோபமாக மாறும், அந்த கோபம் என்ன பண்ணும், ஒரு அக்கிரமம் செய்ய, ஒரு துணிகரம் பாவத்தை செய்வதற்கு என்ன பண்ணும், எழும்பும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இங்க ஆபிரகாம் ஜெயித்த அந்த 4 ராஜாக்கள்ல 2-3 ராஜாக்கள் ரொம்ப பலம் வாய்ந்த ராஜாக்கள். அவங்க எப்படி வேணா ரிவெஞ்ச் எடுக்கலாம். என்றைக்கும் சில பேர் சொல்றது உண்டு, நீ ஜெயிச்சவண்டா அப்படின்னு சொல்லி அது பெருமை பேசுறது உண்டு. நல்லா கவனிங்க, என்றைக்கும் வெற்றி பெறுவது சுலபம், ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப கடினம். போராடணும் அதுக்காக. பாவத்தில் இருந்து ஜெயிப்பது சுலபம், ஆனால் அந்த பாவம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் கடினம். அல்லேலூயா. வேதவசனம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவம் எங்க இருக்கும்? பாவம் வாசற்படியில் என்ன பண்ணிருக்கும்? படுத்திருக்கும். சகோதர சகோதரி ரொம்ப கவனிங்க, இந்த நேரத்தில் பாவம் வாசற்படியில் என்ன பண்ணிருக்கும்? படுத்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யார் பயந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் பயந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு எப்படிப்பட்ட விளைவாக இருக்கும்? ஒருவேளை நம்மளை அடிச்சிருவாங்களோ, ஒருவேளை நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோ என்கிற ஒரு பயம் யாருக்குள்ள இருக்கு? ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்ப ஆபிரகாம் இந்த பயத்தோட ஒரு யுத்தம் பண்றார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 4 பாயிண்ட் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இப்படி பய ஆவியோடு இருக்கக்கூடிய ஒரு பேட்டில், ஒரு யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம் எப்படி அந்த யுத்தத்திலே ஆபிரகாம் ஜெயிக்கிறார், இதுக்கு ஆபிரகாம் என்ன ஸ்டெப் எடுத்தார் அதையும் பார்க்க போறோம். அதே நேரத்தில் ஆபிரகாம் பயத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரு, கர்த்தர் ஆபிரகாமின் பயத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வர என்ன செய்தார், இந்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். நமக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக என்ன பண்ண போகுது, இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய எப்படி இருக்கிறேன், பலனுமாயிருக்கிறேன். ஸோ முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பயம் என்கிற ஒரு யுத்தத்தில், ஒரு போர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த பயத்தினுடைய வேரை கண்டறிய வேண்டும். அந்த வேர் எங்க இருக்கு? பயம் அப்படிங்கிற ஒரு செடி தளதளன்னு நமக்குள்ள முளைக்குது அப்படின்னு சொன்னா, அதனுடைய வேர் எங்கிருந்து இருக்கு, அதுக்கு ஊட்டச்சத்து எங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் ஏன் பயப்பட்டார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 4 ராஜாக்களை குறித்து தான ஒரு பயம். அவங்கள வீழ்த்திட்டாரு, அவங்கள ஜெயிச்சிட்டாரு. ஆனா
இப்ப இவர் பயப்படுகிற காரியம், என் வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு பயம் கிடையாது, என் குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற பயம் கிடையாது, இல்ல எனக்கு நிலம் இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. இவருக்கு இருக்கக்கூடிய பயத்தின் வேர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிச்ச அந்த ராஜாக்கள் எப்படிப்பட்ட ரிவெஞ்ச், எப்படிப்பட்ட பழிக்கு பழி எடுக்க போகிறார்களோ என்கிற ஒரு பயத்திற்குள்ள யார் செல்றான்னு சொன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு செல்றார். இதுதான் இதனுடைய வேர். இந்த வேரை புரிந்து கொண்டுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் உனக்கு இருக்கிறேன், கேடகமாக என்ன பண்றேன் இருக்கிறேன். ஐ எம் யுவர் ஷீல்டு அண்ட் ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்த். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இந்த இடத்துல சொன்னாரா? 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே இந்த 4 ராஜாக்களை குறித்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பயப்பட்டாரானா? பயப்படல, சொல்லல ஆண்டவர் இடத்துல. ஆனா கர்த்தர் அறிந்து கொண்டார் ஆபிரகாம் எப்படிப்பட்ட பயத்துல உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட பயத்தை கர்த்தர் அறிந்து, நல்லா கவனிங்க, அவரு இன்டைரக்டா ஒரு வேர்டு கொடுக்கிறாரு, ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நான் உனக்கு கேடகமும் உனக்கு பலனுமாயிருக்கிறேன். கேடகம் அப்படின்னு சொன்னா ஷீல்டு, பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு செக்யூரிட்டி. உன்னை வந்து ஒருத்தர் தாக்கும் பொழுது அவர்கள் ஏவுகிற அம்பாகட்டும், அவர்கள் செய்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் உன்னை தாக்காதபடி அது உன்னை பாதுகாத்து கொள்ளும் என்கிற ஒரு 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 கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய, ஒரு 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 ஆறுதல் பண்ணக்கூடிய, ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, நான் உனக்கு எப்படிப்பட்டவனாக இருக்க போறேன்? மகா பெரிய பலன். அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த 4 ராஜாக்கள் ரொம்ப பலனுள்ளவர்கள் என்று சொல்லி நினைத்ததுனால தான் ஆபிரகாமுக்குள்ள பயம் வருது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. நீ மகா பெரிய பலன் கிடையாது, உன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ராஜாக்கள் மகா பெரிய பலன் கிடையாது, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நான் மகா பெரிய பலன் உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் மகா பெரிய பலன் உள்ளவனாக இருக்கிறார். கர்த்தரிடத்துல சொல்லல, ஆனா அந்த ரூட்டை பிடிச்சிட்டார் ஆண்டவர். என்னைக்குமே என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குண்டான வேற பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பய ஆவியை நமக்குள்ள இருந்து என்ன பண்ணிடலாம்? எடுத்து போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், வேற என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு 2-3 பாயிண்ட் பாருங்க. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பய ஆவியினுடைய வேர் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, பயம் பெரும்பாலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் வேறு ஒன்று என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஒரு ஒரு பிசிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேருடைய பயத்திற்கு முக்கியமான காரணம் உடலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள். இன்னைக்கு ஒருத்தன் தொடர்ந்து 24 மணி நேரமும் உழைக்கிறானா அவனுக்குள்ளே ஒரு பய ஆவி என்ன பண்ணும் இருக்கும். சில நேரத்தில் அவனுடைய உடல் பலன் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் அவன் உடல் பலன் பலவீனம் ஆகும். எமோஷனலாக சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், உணர்வு பூர்வமாக பார்த்துடலாம், எதையும் சந்திச்சிடலாம், எதையும் எதிர்கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம உணர்வு பூர்வமாக நல்லா டாப் லெவலில் இருப்போம். அதுக்கு அடுத்த நாள் உணர்வு பூர்வமாக டம்முன்னு என்ன பண்ணிடுவோம்? விழுந்துருவோம். என்னைக்கும் எமோஷனல் லெவல் எப்போ ஹையாகும் எப்போ லோ ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்போ உயரும் எப்போ தாழ்ந்து போகும் அப்படின்னா, ஃபிசிக்கல் மாம்சத்தை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறோமோ, மாம்சத்தை எந்த அளவுக்கு பலனுள்ளதாக வச்சிருக்கிறோமோ அதை சார்ந்து தான் உணர்வு என்ன பண்ணும் இருக்கும். என்னால் 50 கிலோமீட்டர் ஓட முடியும்னு உணர்வு பூர்வமாக நீங்கள் பலன் உள்ளவங்களா உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல தைரியமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? பயம் வந்துடும். அல்லேலூயா. இந்த வேலையை நான் செஞ்சிருவேங்க, எப்படியாவது செஞ்சிருவேன், இதனால நான் சம்பாரிச்சு இந்த கடனை கட்டிடுவேன், இந்த பொருளை வாங்கிடுவேன் அப்படின்னு எமோஷனலா உணர்வு பூர்வமா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அப்படி நினைச்ச அடுத்த நாள்ல இருந்து 10 நாள் காய்ச்சல்ல படுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுலதான் பயம் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆபிரகாம் அந்த யுத்தத்துக்கு போகிறாரு. அந்த யுத்தத்துல மிகப்பெரிய சண்டையை பார்க்கிறாரு. என்னமோ ஜெயத்தை இவர் சூழ்ந்து கொள்ளுகிறார், என்னமோ வெற்றியை இவர் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டாலும் இவருடைய சரீரம் டவுன் ஆயிடுச்சு. அந்த சண்டை போட்டு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சண்டை போட்ட உடனே உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த சோர்வு தான் எங்க அடுத்தது அவன் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டானா என்னால என்ன பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. அல்லேலூயா. அப்ப எனக்கு உடம்புல பலன் இல்லையே, இப்பதானே போய் 4 பேர்த்துட்டு சண்டை போட்டு வந்தேன், என்னுடைய பலன் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு, என்னுடைய எனர்ஜி என்னுடைய ஆற்றல் எல்லாம் வீணா போச்சு, இப்ப மறுபடியும் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு நினைக்கிறது உண்டு. அப்ப நல்லா கவனிங்க, என்றைக்கும் இந்த பய ஆவி நம்மளுடைய பிசிக்கல் மாம்சம் அந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வேர் இருக்கும்.
அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, பயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் சரீரத்தை சரியாக பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஒரு எடுத்து வாசிங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:4. தெரிஞ்ச வசனம் தான். இல்லை, 1 ராஜாக்கள் 19:4. இல்லை அது இல்லை, அதில் 5 வாசிங்க. அப்புறம் அடுத்தது புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்ட. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஒரு பய ஆவியில் இருக்கக்கூடிய அந்த எலியாவை என்ன பண்றாரு, அந்த பிரச்சனையை டீல் பண்ணல, அவனுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறார், நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல ரெஸ்ட். ஏன்னா சாப்பாடு, உணவும் அதே போல ஓய்வும் இந்த சரீரத்துக்கு தேவை. அது இருந்தாதான், சரீரம் நல்ல ஓய்வடைஞ்சு பலன் பெற்றாதான் கர்த்தர் அவனை கொண்டு செய்கிற காரியத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. சரீரம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. இந்த வேர் நல்லா கவனிங்க, பய ஆவி வரத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நிறைய பேர் சரீரத்தை பாதுகாக்கிறது இல்லை. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை அதுதான். உங்களுடைய சரீரத்தை எந்த அளவு நீங்க பாதுகாக்கிறீங்க, அதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க. நல்ல கரெக்டான சாப்பாடு, சரியான தூக்கம், அந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்களை சரியான நேரத்தில் செய்யறோமானா கிடையாது. சரீரத்தை ரொம்ப அசால்ட்டா ஆண்டவர் பார்த்துக்குவார், எந்த நோயா இருந்தாலும் எடுத்து போட்டுருவாருன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அசால்ட்டா என்ன பண்ணிடுவாங்க நினைச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் தெளிவா ஒவ்வொரு பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுதும் சரீரத்துக்கு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். சில பேர் ஆண்டவர் என்ன நோயா இருந்தாலும் சரியாக்கிடுவாருங்க, எதை செஞ்சாலும் சரியாக்கிறாங்க, நினைச்சதை சாப்பிடுறது, நினைச்ச வேலை தூங்குறது, நினைச்ச காரியத்தை செய்யறது, சரீரத்தை அதில் போட்டு கஷ்டப்படுத்துறது, 24 மணி நேரம் 3 நாள் 2 நாள் தூங்காம வேலை செய்யறது. எதுக்கு? ஆண்டவர் சம்பாதிக்க வச்சுட்டாரு, ஆண்டவர் பணம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இல்லை. இந்த சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நம்ம அனுபவிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், காலையில இருந்து வேலை செய், சாயந்தரம் வரைக்கும் வேலை செய், வேலை செஞ்சுட்டியா, நைட் நல்லா ரெஸ்ட், உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க, நைட் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அதே போல சாப்பாடு, சரியான சாப்பாடு, அளவான சாப்பாடு, அதே போல உடலுக்கு பிரயோஜனமான ஒரு சாப்பாடு, தண்ணீருடைய அளவு, எல்லாத்துலயும் கவனம் செலுத்துங்க. அதே போல 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்து 7ஆம் நாள் ஏன் ஆண்டவர் ஓய்ந்து இருக்க சொன்னார்? பாஸ்டர், அன்னைக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்குதுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஓடி உழைக்கிறது. நீங்க நினைச்சுக்கிறீங்க சபைக்கு போகாததான் பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது, உங்களை அறியாம உங்க சரீரம் அதுல பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை மேனுஃபேக்சர் பண்ணது கர்த்தர், இதை உருவாக்கினது கர்த்தர். அவருக்கு தெரியும் இது எவ்வளவு நாள் ஓடும், இது எப்படி உழைக்கணும், இதனுடைய மெயின்டெனன்ஸ் என்ன, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஏன் கர்த்தர் எல்லாவற்றையும் அவ்வளவு அழகா வகுத்து, இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இதை தான் சாப்பிடணும், இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இந்த காரியத்தை இப்படிதான் உபயோகப்படுத்தணும். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் தான் மேனுஃபேக்சர் பண்ணது, அவர் தான் உருவாக்கினது. கவனமா இருக்கேன். பிள்ளைகளுக்காக ஓடி உழைக்கிறேன், அவங்களுக்காக ஓடி உழைக்கிறேன், இவங்களுக்காக ஓடி உழைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் உழைச்சு கொண்டு வந்து அதை அனுபவிக்கிற நேரத்தில் சரீரம் ஒத்துழைக்காம போயிடும். ஸோ கர்த்தர் இங்கே ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுக்கறது அதுதான். உன்னுடைய பயம் வருது அப்படின்னு சொன்னால், முதலாவது உங்களுடைய சரீரத்தை கேர் பண்ணுங்க. விட்டுட்டீங்கன்னா பயம் அதில் வேர் ஊன்றிடும். 2வது விஷயம், பயம் பெரும்பாலும் ஆவிக்குரிய தாக்குதலில் வேரூன்றி உள்ளது. அல்லேலூயா. 2வது, பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வருதுன்னா வாயை பிளந்து இப்படி பார்க்கறது, கையை இப்படி தூக்குறது, இப்படி ஒளிஞ்சுக்கிறது. நீங்க நினைச்சுக்கிறீங்க இதுதான் பயம் அப்படின்னு சொல்லி, இல்லை. பயத்தினுடைய வேகமும் சரி, பயத்தினுடைய தாக்குதலும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. கண்ணை புருவத்தை உயர்த்துறது, கையை தூக்குறது பயம் இல்லை. பயம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாமலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்.
ரெண்டாவது, கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஜெபம் குறைய ஆரம்பிக்கும், வேதவசனம் குறைய ஆரம்பிக்கும், சபைக்கு செல்றது குறைய ஆரம்பிக்கும், தேவன் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்துடுறாரு. வீரநடை போட்டு நடந்துட்டு இருக்கானுங்க, செங்கடலை கடக்கிறானுங்க, அதே போல மண்ணா கிடைக்குது, காடை கிடைக்குது, வனாந்திர வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க, கானானுக்குள்ள நுழையிற ஒரு சமயத்துல வேவு பார்க்க அனுப்புறாங்க. வேவு பார்த்துட்டு வந்து போன 90 பேர் போயிட்டு வந்து 90 பேர் சொல்றான், அந்த ஊர் நமக்குண்டான ஊர் கிடையாது, அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மள செத்துருவோன்னு பயந்துக்கிறான். எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஜனங்கள் தங்களை ஆராதிக்கணும், இயேசுவை ஆராதிக்கணும், பிதாவை ஆராதிக்கணும், அவ்வளவு ஆசையா, அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில், அவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் அவங்களை கொண்டு வர ஆண்டவர் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல எதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஜட்ஜ்மெண்ட்டை பெற்ற, நியாய தீர்ப்பை பெற்றுக்கிறாங்க. பூமி பிளக்குது, எல்லாம் உள்ள செத்து போறான். இதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இது பிசாசானவன் கொடுக்கிற ஒரு பயம். அவர்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி அவங்களை என்ன பண்றான், பாவத்திற்கு, அதாவது பயத்திற்கு பக்கமா அவங்களை என்ன பண்ணிடுறான், இழுத்துறான். ஏன்னா பிசாசானவனுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தேவ ராஜ்யத்தில் செயல்பட முடியாதபடி, இல்ல தேவ ராஜ்யத்துக்குள்ள நிலை நிற்க முடியாதபடி ஒரு தேவ பிள்ளையை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அவனுக்குள்ள பய ஆவியை கொண்டு வந்துட்டா போதும். அவன் எல்லாம் அதை விட்டு ஒடியாந்துருவான், அவன் பேரலைஸ் ஆயிடுவான். பய ஆவி என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 5:8 ஒருவர் வாசிங்களேன். 1 பேதுரு 5:8 தெரிந்த ஒரு வசனம் தான். நல்லா கவனிங்க, அதுல உபயோகப்படுத்துற வார்த்தையை பாருங்க, கர்ச்சிக்கிற சிங்கம் போல். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? கர்ச்சிக்கிற சிங்கம். நல்லா கவனிங்க, ஒரு சிங்கத்தினுடைய தாக்குதல் வித்தியாசமான தாக்குதல். ஏன் சிங்கம் ஒரு காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொன்னா, எல்லா மிருகங்கள், சிங்கத்தை விட தாக்குதல் திறன் கொண்ட மிருகங்கள் நிறைய இருக்கு, சிங்கத்தை விட வேகமாக ஓடக்கூடிய மிருகங்கள் நிறைய இருக்கு, சிங்கத்தை விட பலம் கொண்ட மிருகங்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட ஏன் சிங்கம் ராஜாவாக இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? ஏன் அப்படின்னு சொன்னா, சிங்கத்தினுடைய சவுண்டு, கர்ஜனை. ஒரு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது எப்பேற்பட்ட திறனுள்ளதா வேணா இருக்கலாம், ஆனா அதற்கு ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய சிங்கத்தினுடைய சவுண்டை கேட்டுச்சுன்னா, நல்லா கவனிங்க, அந்த சிங்கம் தாக்குவதற்கு முன்னே அது என்ன பண்ணிடும், அதுக்குள்ள பயம் உருவாயிடும். சிங்கத்தினுடைய அந்த கர்ஜனை, அந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, உருமுற சவுண்டு, அதுக்குள்ள பயத்தை உண்டாக்கிருமா. அப்ப அதுக்குள்ள பயம் வரும் பொழுது அது உள்ளுக்குள்ள நினைச்சிரும், நம்ம அவ்வளோதான், மாட்டிட்டோம், இனிமே நம்ம ஒன்றும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அது ஓட ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஃபுல் எஃபோர்ட்டை கொடுக்க முடியாது, ஃபுல் ஆற்றலை, ஒரு நல்ல பலனை அதுக்குள்ள அது ஜெனரேட் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. இதுதான் சிங்கம் பண்ற ஒரு காரியம். அதனால தான் சிங்கம் ராஜா. அது போய் அட்டாக் பண்றதுக்குள்ளேயே அவனுக்குள்ள பாதி அவனோட பலனை குறைச்சிரும். சிங்கத்தை பார்த்து ஐயோ சிங்கம், அதனுடைய சவுண்டு கேட்ட உடனே ஒரு இம்பாக்ட் உருவாகும். இதை தான் பிசாசானவன் செய்யறான். உங்களை எப்படி பேரலைஸ் பண்றான் அப்படின்னா, இந்த பயம்ங்கிறத ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து, நல்லா கவனிங்க, அது நடக்காது. அந்த பயம் உங்களுக்குள்ள என்ன பயம் சூழுதோ அந்த விஷயம் நடக்காது. ஆனா நடந்துருமோ என்று சொல்லி உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அது அந்த பயம் உள்ள வந்த உடனே நடக்காத ஒரு விஷயம் நடப்பதற்குண்டான பாதை என்ன பண்ணிருது, உருவாயிருது. உங்களால் அந்த ஃபுல் ஆற்றலை ஜெனரேட் பண்ண முடியல, ஃபுல் பலனை உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியல, உருவாக்க முடியல. அப்ப என்ன பாஸ்டர் பண்றது, அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, பய ஆவி உங்களுக்குள்ள வருது, நீ எதை குறிச்சாவது பய ஆவி உங்களுக்குள்ள வருதுன்னா ரொம்ப கவனமா பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
பாஸ்டர் எனக்குள்ள பய ஆவி, எதை குறித்து பய ஆவி கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நாளைக்கு வேலை போயிட்டா என்ன, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் பிள்ளை உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் குடும்பம் உன்னை தூக்கி எறிஞ்சா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களை கை விட்டுட்டா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறோமா, அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டான வார்த்தைகள் வரும்போது ஐயோ நான் என்ன செய்வேன், அவங்க என்ன கை விட்டுட்டா நான் என்ன செய்வேன், என் வேலை போயிட்டா நான் என்ன செய்வேன், அது போயிட்டா நான் என்ன செய்வேன் நினைக்காதீங்க. அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங்கா என்ன பண்ணும், வைத்துக் கொள்ள வேண்டும். இதை சவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சவுலால என்ன பண்ண முடியல, அதை கரெக்டா கால்குலேட் பண்ண முடியல. சவுலுக்குள்ள இந்த பய ஆவி வரும்போதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது சவுலுக்குள்ள பய ஆவி வரும்போதெல்லாம் தாவீதை கூப்பிட்டு என்ன பண்ணுவான், அந்த சவுண்ட் என்ன பண்ணுவான், அந்த கிட்டார் மாதிரி இருக்கும், அதை வாசிச்சு தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த பய ஆவி அவனுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடும். இது அவன் சரியா அவன் என்ன பண்ண முடியல, உபயோகிக்க முடியல. அதனாலதான் விழுந்து போறான் சவுல். ஸோ நல்லா கவனிங்க, பய ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் தயவு செய்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. 3வது விஷயம், பயம் பெரும்பாலும் தவறான கவனத்தில் வேரூன்றி உள்ளது. ராங் ஃபோக்கஸ். உங்களுடைய நோக்கம் வேற, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. ஆனா என்றைக்கு உங்களுடைய திட்டம் தேவ திட்டத்திலிருந்து தேவ சித்தத்திலிருந்து வேருக்கு போகுதோ அதுல பயம் இருக்கும். அல்லேலூயா. இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ என்று சொல்லி என்ன பண்ணும், பயம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல ஏன் அந்த வசனத்துல வாசிக்கும் போதெல்லாம் ஏன் அவருக்குள்ள ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவை குறித்து இருக்கிற பயத்தை காட்டிலும் இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, ஆண்டவர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், பயப்படாதப்பா நான் உனக்கு மிகப்பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வாசிக்கும் பொழுது அவர் இன்டைரக்டா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆபிரகாம், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, நான் யாரை குழந்தையா பார்த்துக்கிறேன், எலியேசரை குழந்தையா பார்த்துக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் செத்துருவேன், நான் என்ன பண்ணிடுவேன், எப்படி அவனுங்க வந்துருவானுங்க, என்னை அடிச்சு கொன்றுவானுங்க. அப்படி என்னை கொன்னுட்டா நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றுமே நிறைவேறாது. அப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நான் இப்பயே யாரையாவது என்னுடைய பிள்ளையா நான் என்ன பண்றேன், அங்கீகரிச்சுறேன். ஃபோக்கஸ் பாருங்க, அவருடைய கவனம் எப்படிப்பட்ட கவனமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு முதல் பாயிண்ட், மரணத்திலே ஒரு கவனம் இருக்கிறது. 2வது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து இவருடைய கவனம் வேற ஒன்று மேல இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப அவர் வெளியே கூட்டிட்டு வந்து என்ன பண்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, அந்த அளவுக்கு உன் சந்ததி பெருகும், ஆனா அவர்கள் உன்னுடைய சந்ததியா தான் இருப்பாங்க, உன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய வயிற்றுல பிறந்த குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறார். அல்லேலூயா. அவருடைய கவனம் எப்படிப்பட்ட கவனமாக இருக்குது, மரணத்தை நோக்கி இருக்கிறது. நான் செத்து போயிட்டா அந்த லீனியேஜ், அந்த டிசெண்டன்ட், அந்த சந்ததி வராதே. சில நேரத்தில் நம்ம பண்ற தவறும் அதுதான். உங்களுடைய ஃபோக்கஸ் மாறுச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கவனம் மாறுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க போடுற திட்டங்கள் தப்பான திட்டங்களா இருக்கும், அதுல விழுந்து போவீங்க. கவனமா இருங்க, எதுல கர்த்தர் அழைத்து இருக்கிறார், எங்க கூட்டிட்டு. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் உங்களோட சேர்ந்து வருது, அது நல்ல காரியமா தெரியுதுன்னா நல்லா கவனிங்க. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்னா அந்த காரியத்தை தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு ஒரு உந்துகோலா தான் பயன்படுத்தணுமோ தவிர அந்த திட்டத்தை நோக்கி ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ற பேசுற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வராருன்னா கவனமா இருங்க. நீங்க என்ன பண்றீங்க, தேவ திட்டத்தை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஓடிடாதீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஓடிடாதீங்க. அதை அனுமதிக்கிறாருன்னா அதை பயன்படுத்தி தேவ திட்டத்தை இன்னும் வேகமா எப்படி நிறைவேற்றணும். அதுதான் அழகா சொல்லுவாரு எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் சொல்லுவாரு, எஸ்தர் நீ கர்த்தருக்காக இந்த நாட்களை நிக்கலினா வேற ஒரு ஆளை கொண்டு என்ன பண்ணுவார், கர்த்தர் பயன்படுத்துவார். நல்லா பாருங்க, தேவ திட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பது. அப்ப அதுக்கு யாரை பயன்படுத்துறார், எஸ்தரை பயன்படுத்துறார். அப்ப எஸ்தருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் என்னன்னா ராணிங்கிற அந்தஸ்து. அந்த ராணிங்கிற அந்தஸ்தை நீ எதுக்கு பயன்படுத்தணும், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு நீ பயன்படுத்தணும். நீ ஒருவேளை பயன்படுத்தாம ராணி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையில இருந்தன்னா அந்த ராணிங்கிற ஸ்தானத்தை உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் பிடுங்கி யார் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. இதுதான் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட்.
கவனம் ஸ்டெடியாக இருக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து உங்களுடைய திட்டம் என்னன்னு பயன்படுத்துங்க. நிறைய பேர் தேவனுடைய வழியை விட்டு சொந்த வழியில் ஓட ஆரம்பிக்கிறோம், சுய சித்தங்களில் ஓட ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் பயம் இருக்குதே. உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அதில் போங்க, பயம் வராது. நீங்கள் ஒரு திட்டம் போட்டு, நீங்கள் ஒரு இது போட்டு, இந்த பிள்ளை இப்படி கொண்டு போயிடணும், அந்த பிள்ளை அப்படி கொண்டு போயிடணும், அந்த பையனை அப்படி கொண்டு போயிடணும் அப்படின்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் அங்கே ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாது. பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் தான் சுதந்திரிப்பீங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இன்னொருவர் பாரத்தை சுமக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. இன்னொரு குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதற்கு ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னா பயம் ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். பயம் ஆவி வந்துருச்சுன்னா உங்களால் எந்திரிக்க முடியாது. அதுக்கு தகுந்தது போல பிரச்சனைகளும் உங்களை போட்டு நெருக்கிடும், முடிச்சிடும் உங்கள் ஆலையை. உங்களுக்கு என்ன திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன். நம்மளுடைய பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சுட்டு ஓடணுமோ தவிர இன்னொரு ஒரு பாரத்தை நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஓடக்கூடாது. இதில் ரொம்ப அழகா இருந்தான் ஆபிரகாம். லோத்துவை கொஞ்ச நாள் கூட்டிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். பிரச்சனை வந்துச்சு, ஒன்றை இனிமேல் என்னால் சுமக்க முடியாது, நீ எந்த வழியில போறியோ போ, எதை எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன ஆண்டவர் திட்டம் கொடுத்துருக்க அதுல பயணம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 1008 1000 2000 பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இருந்து, உங்க வாழ்க்கையிலிருந்து எழுப்பி இருக்காது. நீங்க எதெல்லாம் தலையில போட்டு சுமந்துகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை போட்டு நெருக்கிட்டு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் பிரச்சனை என்ன? ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இதெல்லாம் நான் தூக்கி தலையில போட்டு உட்கார்ந்துருந்தேன், இப்போ அதெல்லாம் போட்டு என்ன நெருக்கிட்டு இருக்கு. எலியேசர் மகனா இருப்பானா, அவன் என் மகனா இருப்பானா, நான் செத்து போயிடுவனே, என்ன பண்றது? இப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸுக்குள்ள யார் போறா? ஆபிரகாம் போறான். இதை தான் ஆண்டவர் அங்க வேண்டாங்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பயத்தை எதிர்த்து போராட நமக்கு கடவுளின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடவுளினுடைய வெளிப்பாடு இருக்கணும், ரெவலேஷன் ஆஃப் காட். இன்னைக்கு ஏன் பல பேருக்கு பய ஆவி சூழ்ந்து கொள்ளுது அப்படின்னு சொன்னா, பயத்தில் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு சரியில்லை, ஐக்கியம் சரியில்லை. இப்ப இந்த ஐக்கியம் சரியில்லாதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டிய வெளிப்பாடு சரியா இல்லை. மனுஷ வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனமா இருக்கும், ஆனா குப்பை அது. ஒருத்தன் உங்க வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்து, உங்க வீட்டில் வந்து உட்காந்து, இது இப்படி செய், இதை இப்படி செஞ்சனா இந்த வருஷத்துல இதை செஞ்சிடலாம், நீ இப்படி செஞ்சனா அதை அப்படி செஞ்சிடலாம், இதை கொடுத்தினா நீ இப்படி வாங்கிடலாம், இந்த நிலத்தை வாங்கி இதை இப்படி செஞ்சிடலாம், இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு அவனுடைய வெளிப்பாடை உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை நம்பி போய் விழுந்து போறதுதான் அதிகம். கர்த்தருடைய வெளிப்பாடு எத்தனை பேர் எல்லா விஷயங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஆபிரகாம் பயத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம். அவன் நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு பயம் வந்துருச்சு, அந்த ராஜாக்கள் என்ன செஞ்சிருவாங்களோ, அப்படி எந்த வார்த்தையை அங்க மென்ஷன் பண்ணல. கர்த்தர் அவரா வராரு, வாலண்டியரா அவரா வராரு. அவரா வந்து எங்க பேசுறாரு? தரிசனத்துல பேசுறாரு. தரிசனம் மோஸ்ட்லி எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, தூக்கத்துல தான் என்ன பண்ணும் வரும், இல்லை அப்படியே அயர்ந்து இருக்கும் போது தரிசனம் வரும். நம்ம பார்க்குறோம், இவருக்கு யாக்கோபுக்கு தரிசனம் வருது. அது எப்போ வருது? மயக்க நிலைமையில கிடக்கிறாரு, ஒரு கல் மேலே சாஞ்சு கிடக்கிறாரு, அப்போதான் தரிசனம் என்ன பண்ணுது வருது. இப்போ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும். இந்த தரிசனம் பாருங்க என்ன பண்ணுது அப்படின்னா, கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு நான் யாரு என்று சொல்லி. அவர் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்கிட்ட தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கறது சொல்றாரு. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா என்ன பண்ணுகிறேன் இருக்கிறேன், வெளிப்படுத்துறார் ஆண்டவர். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனோடு நல்ல ஒரு பிணைப்புல ஐக்கியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய அடையாளம், அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வெளிப்படுத்துதல் உங்களுக்கு நல்ல ஆண்டவர் கொடுப்பார். வெளிப்படுத்துதல் வெளிப்பாடு அப்படின்னா, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது எதை செய்யணும், எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எங்க போகணும், எங்க வரக்கூடாது, எது நமக்குண்டானது, எது நமக்கு தேவையில்லாதது, இந்த வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கணும். வரவங்க போறவங்க என்ன பண்றது? கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வரவங்க போறவங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. உடனே ஒரு பதில் சொல்ல, எங்க பாஸ்டர் ஆண்டவர் பேசுறாரு, எங்க பேசுறாரு ஆண்டவர்? நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு,
கர்த்தர் எப்போதும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்காதபடி இல்லை கேட்க கூடாதபடி பல சத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறோம். நம்ம என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போய் உட்கார்ந்து தீர்வு சொல்லுங்க ஆண்டவரே நம்ம கேட்டிருக்கிறோம்? பிரச்சனையை தீர்த்து வைங்க ஆண்டவரேன்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு 3/4 மணி நேரம் உட்காந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருப்போம். இது எப்படிங்க ஐயா செய்யலாம், இது எப்படி வாங்கலாம், இது எப்படி செய்யலாம், எங்க கடன் வாங்கலாம், எங்க அதை செய்யலாம், எங்க இதை செய்யலாம். ஆண்டவரே வராருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே வராரு. அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வெளிப்பாடை நாம் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு பைபிள் கிடையாது. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு பைபிள் கிடையாது. ஆபிரகாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, கர்த்தர் வந்து அவரோடு பேசுறதான் வாய்ப்பு, வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிள். இதை நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறது உண்டு. ஆபிரகாமுக்கு பைபிள் கிடையாது, மற்றவர்களுக்கு ஈசாக்கு கிடையாது, யாக்கோபுக்கு கிடையாது. அப்ப இந்த பைபிள், இந்த வசனங்களை எல்லாம் யார் எழுதுறா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமத்தெல்லாம் யார் எழுதுறா? மோசே எழுதுறார். மோசே ஏன் எழுதுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? எழுதுறாரு. சோ கர்த்தர் தன்னுடைய தெய்வீகத்தின் மூலமாக என்ன பண்றாரு? இங்க பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? வெளிப்படுகிறது. ஒருவர் கூட ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:8. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. கர்த்தருடைய நியாயங்கள்லாம் தேவனுடைய வார்த்தைகள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அடுத்தது கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. தேவ வார்த்தையினுடைய பலன் அதுதான். உங்க இருதயத்தை எப்பயும் தேவனுடைய வார்த்தை சந்தோஷமா வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் பாஸ்டர் என் இருதயத்தில் இவ்வளோ கலக்கம், ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைக்கல, மனுஷ வார்த்தையை வச்சிருக்கிறீங்க. உங்க படிப்பின் திறமையின் வார்த்தையை வச்சிருக்கிறீங்க, உலகப்பூர்வமான ஞானத்தை வச்சுட்டு செயல்பட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வாழ்க்கையில துக்கம், துயரம், துன்பம், பாடுகள், வேதனைகள். உங்க இருதயம் சந்தோஷமா இல்லை. அவருடைய வார்த்தை தேடி வருது. ஒரு கரிஸ்மேட்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகா என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தையை கொண்டு வராரு, வெளிப்படுத்துறாரு. ஆபிரகாமுக்குள்ள பய ஆவி எப்படி போச்சுன்னா, தேவ வார்த்தை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. இன்னைக்கு அதை விட பெஸ்டான சாய்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதை தாண்டி மொபைல் போன்ல வந்துருச்சு, அதை தாண்டி எத்தனையோ வழிகள்ல அந்த வேத வசனம் வந்துருச்சு. இதை நம்ம அசால்ட்டா நினைக்கிறது உண்டு. எத்தனை பேர் தினமும் எந்திரிச்சு குறைந்தபட்சம் ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் வாசிக்கிறீங்க? அல்லது படித்த பிள்ளைகள் இல்ல படிப்புல தேர்ந்தவர்கள் இந்த வேத வசனத்தை ஆராய்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? ஒரு சமைக்கணும் அப்படின்னு சொன்னா 10 வீடியோ பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா 10 வீடியோ பார்க்கிறோம். அதுக்கு காசு செலவு பண்றோம், நெட்டு காசு போடுறோம், மொபைல் போனு காசு போடுறோம், அதுக்கு ஒரு சார்ஜ் பண்றோம், மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம். இவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணுறோம்? ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு பார்க்குறோம். ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம் மொபைல் ஃபோனில் வீடியோஸை பார்த்து. எத்தனை பேர் இந்த வேதாகம வசனத்தை சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம், இல்லை முக்கியமாக தினந்தோறும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஏன்னா சும்மா இருக்கிறங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, தப்பது. சும்மா டைம் பவுலின்னு உட்காந்து வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, அது வேற. இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்புறம் எப்பயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அதை வாசிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. அப்ப இந்த வசனத்தை தியானிக்க பாஸ்டர் நான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன், நான் போன்ல இந்த இடத்துல படிக்கிறேன், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிற வேத வசனத்தை தியானிக்க இந்த கமெண்ட்ரி வாங்கியிருக்கிறேன், இந்த விளக்க உரை புத்தகம் வாங்கியிருக்கிறேன். பைபிளே நம்ம சரியா வாங்குறது இல்லை. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கைக்கு உண்டான உணவு இதுதான், உங்க பய ஆவிக்குண்டான தெளிவு இதுதான். நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அதெல்லாம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது. வேத வசனத்தை கர்த்தர் பேசின வார்த்தை ஆபிரகாமுக்கு தேவனுடைய வசனம் தேடி வந்து, பயப்படாதே, நான் உனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கேன், கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அதுதான் அவருக்கு பலன், அதுதான் பய ஆவிய போக்குச்சு. அதுதான் இந்த வார்த்தை தான் நமக்கு இன்னைக்கு.
வார்த்தையின் வெளிப்பாட்டை வாஞ்சித்து உட்காருங்க தேவ சமூகத்துல. வேத வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது இல்ல, இன்னொருத்தரோட உட்கார்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் குப்பை, பிரயோஜனமற்றது. இன்னொருத்தரோட உட்கார்ந்து 2 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உங்களை விட பெஸ்டா இன்னொருத்தருக்கு வந்தா உங்களை துரத்தி விட்டுட்டு அவங்கள பிடிச்சுப்பாங்க, உங்களை மறந்துடுவாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க பேசின நேரம் தான் வேஸ்ட். இப்போ என்ன பாஸ்டர் பண்ணணும்? தேவனோடு அதிக நேரம் உட்காருங்க, வேத வசனத்தை அதிக நேரம் வாசிங்க, வெளிப்பாடு உங்க வாழ்க்கைக்கு உண்டான வெளிப்பாடை முதல்ல கேளுங்க. நான் என்ன பண்ணும் ஆண்டவர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஜெயம் கொள்ளணும், இந்த பய ஆவி எப்படி ஜெயம் கொள்ளணும், எதிர்கால திட்டம் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பாருப்பா, அவ்வளவு நட்சத்திரங்கள், அது அத்தனை உனக்கு வச்சிருக்கிற வெளிப்பாடு. இந்த விஷயத்தை இப்படி செய்ய, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, இந்த இடத்துக்கு போ, அந்த ஆசீர்வாதம் உண்டு, இந்த நட்போடு இந்த மனுஷனோட பழகு, அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான், இந்த பொருளை வாங்க உனக்கு சூட்டபிளா இருக்கும், இந்த பொருளை வாங்காத உன் வாழ்க்கையில பாவம் வந்துடும். கேளுங்க ஆண்டவர்ட்ட வெளிப்பாடு. யோசிங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்பை அனுபவிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய வெளிப்பாடை என்ன பண்ண வேண்டும்? பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தேவன், அந்த தேவ வெளிப்பாடு, தேவன் என்ன குறித்து சித்தம் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், குழம்பி போய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நீங்க தேவ அன்பை உங்க வாழ்க்கையில நீங்க டேஸ்ட் பண்ணல, ருசி பார்க்கல. அப்ப எதை பண்றேன் பாஸ்டர்? உலக அன்பை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் அதிகமா நேசிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு அதிகமாக நேசிக்கிறேன், கணவன் அதிகமாக நேசிக்கிறேன், மனைவி அதிகமாக நேசிக்கிறேன், தாய் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறேன், என் பொருளை அதிகமாக நேசிக்கிறேன், ஃபோனை அதிகமாக நேசிக்கிறேன், இதை நேசிக்கிறேன், அதை நேசிக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். அப்போ அதுக்குண்டான வெளிப்பாடை தான் கொடுக்கும். இத்தனை பேர் தேவனுடைய அன்பை ருசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தேவ அன்பை உட்கார்ந்து மெய் சிலிர்த்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் உட்கார்ந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆண்டவர் குறித்து எப்படி யோசிச்சது உண்டு? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு திருமண நிகழ்ச்சி. நல்லா கவனிங்க, ஒரு திருமண நிகழ்ச்சி. அதில் கணவன் மனைவி, அதை கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு. அதில் அந்த பையனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி, இந்த காலத்தில் தான் எல்லாம் இருக்கே, அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அதில் அவங்க அம்மாவுடைய பழைய ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ ஒரு வீடியோவை பண்ணி அந்த அம்மா வந்து பேசுகிற மாதிரி அதை போட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், பயங்கரமாக அந்த மன மேடையில் கதறி கதறி என்ன பண்ணுறான், அலறான். எனக்கு இதை பார்த்த உடனே அந்த பையன் அலறது, அவங்க குடும்பம் அலறதான் பார்த்த உடனே எனக்கும் ஒரு மாதிரி என்ன பண்ணிருச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு அழுக வர மாதிரி நான் ஆயிடுச்சு. நான் அப்படியே உட்காந்துருக்கேன் என்னுடைய வீட்டு சோஃபாவில் உட்காந்து அதை வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்படியே எனக்கு மைண்டு போகுது. எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், இதே போல் ஆண்டவரை பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக வந்து ரத்தம் சிந்தி நிர்வாணமாகி அடிப்பட்டு வேதனைப்பட்டு கொலை உண்ட அவருடைய முகத்தை நேரில் பார்க்கும் பொழுது, அவருடைய பேச்சை நேரில் கேட்கும்போது நம்ம குதிச்சு சந்தோஷம் அடையுமா, இல்லை கண்ணில் தண்ணி வருமா? மரித்து போகிற ஒரு சரீரம் தனக்கு செய்த நன்மையை நினைக்கும் பொழுது 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அதை ஏஐல பார்க்கும்போதே, அதாவது அந்த வீடியோவில் பார்க்கும்போதே அவனால் தாங்க முடியலன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக கர்த்தர் மரித்திருக்கிறார், அவரை நான் நேரில் பார்க்கும்போது என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நான் எப்படி இருப்பேன்? அது எப்படி நான் சந்தோஷப்படுவேன்? அது என் கண் எப்படி காட்டி கொடுக்கும்? அது அல்லேலூயா. அந்த பையன் கதறி அழுகும்போது அவன் தாய் மீது வைத்திருந்த அன்பு வெளிப்படுது. அவன் அவ்வளோ நேசிச்சிருக்கிறான் அவங்க அம்மாவை. பார்த்தோன்னு அடக்க முடியல அவனால். சில பேர் அடக்கியிருப்பாங்க, ஆனால் அந்த பையனால் அடக்க முடியல. ஏன்னா அவன் அவங்க அம்மாவை அதிக அளவு நேசிச்சிருக்கான். சகோதர சகோதரியை, நாம் யாரை அதிக அளவு நேசிக்கிறோமோ அதுதாங்க வெளிப்படும். நீங்க கர்த்தருடைய அன்பை நீங்க ருசி பார்க்க, டேஸ்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, கடந்த காலத்தை குறித்து பயம் இருக்காது, இன்றைய தினத்தை குறித்து பயம் இருக்காது, எதை குறித்து பயம் இருக்காது. ஏன்னா தேவ அன்பு உங்களுக்குள்ள பொங்கி வழியும் பொழுது, தேவனுடைய அந்த 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 லவ், தேவனுடைய அந்த அன்பு வெளிப்பட கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சின்ன குழந்தைங்க தாய் தகப்பன் மேலே வச்சு அன்புல தானே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்குவார், எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா எங்கள் அம்மா என் மேலே அதிக அன்பு வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா என் மேலே அதிக அன்பு வச்சுருக்கிறாங்க சொல்கிறோம்ல. ஏன் உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஏன் உங்கள் அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்? எங்கள் அப்பா என் மேலே அதிக அன்பு வச்சுருக்காரு, எதை வேணால் செய்வார். எங்கள் அம்மா என் மேலே அதிக அன்பு வச்சுருக்காங்க, எதை வேணால் செய்வாங்க.
தாயின் அன்பை சாப்பாட்டில் உணர்ந்திருக்கிறோம். தகப்பனினுடைய அன்பை காசு இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல படிக்க வைக்கிறது எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய அன்பை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தைரியமா அந்த உலகத்துல சொல்லுவீங்க, எதை குறித்து எனக்கு பயம் கிடையாது. அல்லேலூயா. 100க்கு 100 கர்த்தர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல ஆபிரகாமிட்ட, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய என்ன பண்றேன், பெலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ அன்பை எப்படி உணரணும்? ஜெபத்துல உணரலாம். அடுத்தது பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவ சரீரமாகிய இந்த சபை. எத்தனை பேர் இந்த சபையில வந்து தேவ அன்பை நம்ம உணர்றோம்? ஒருத்தர் பேசும்போது, ஒருத்தருடைய வார்த்தையை ஒருத்தர் கேட்கும் பொழுது, கை கொடுக்கும் பொழுது, அந்த கேர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், இந்த மாதிரியான காரியங்கள்ல எப்போ உணர்றோம்? முடிச்ச உடனே, சபை முடிச்ச உடனே திடுன்னு ஓடிடும். நீ யாரோ நான் யாரோ, நீ எந்த குலமோ நான் எந்த குலமோ, நீ எந்த ஊரோ நான் எந்த ஊரு, ஒரு தாட்டில் அப்படி ஓடிடுறோம். அல்லேலூயா. நீங்க இந்த வாரம் சந்தோஷமா வரீங்கன்னா இன்னொருத்தர் இந்த வாரம் ஏதோ ஒரு துக்கத்தில் வருவார். அவங்கள போய் உட்காந்து உன் பிரச்சனை என்ன ஏது என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் அவங்க முகத்தை பார்க்கும்போது. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் சொல்ல முடியுதா? சந்தோஷமா சிரிச்சவங்கள வாங்க அப்படின்னு சொல்ல முடியுதா? ஸ்தோத்திரங்கன்னு சொல்ல முடியுதா? தேவ சபையின் ஐக்கியத்தை உணர்தல். ஒரு திருமணத்துக்கு அப்படியே தீவிரிச்சு ஓடுறோம். அவன் போய் உங்களை பார்க்கறதெல்லாம் பொறாமையிலே தான் பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போடுறீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கஷ்டமாக இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க சொல்லுங்க? என்ன பார்ப்பாங்க? என்ன விலைக்கு ட்ரெஸ் உடுத்திருக்கிறீங்க, அடுத்தது ஜுவல், நகை, என்ன வண்டியில் வந்திருக்கீங்க, உன் பிள்ளை என்ன வேலை செய்கிறான், சம்பாத்தியம் எவ்வளோ வருது, வீடு வாங்கியிருக்கிறியா, நிலம் வாங்கியிருக்கிறியா, அதை கேட்டு என்ன பண்ண போகிறான் அவன்? என்ன பண்ண போகிறான்? அப்படியே பொங்கி வழிஞ்சிருவான். அதை கேட்டு பொங்கி வழிஞ்சு நேரம் கல்யாணத்தை முடிச்சு சாப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போக மாட்டான், எங்கேயாவது ஒரு மந்திரவாதிகிட்ட போயிடுவான். போய் இதெல்லாம் இல்லாமல் போயிடணுன்ட்டு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தேவ சமூகம் அப்படி கிடையாது. அதுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. திருமணங்களுக்கும் இன்ன பிற காரியங்களுக்கும் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிற ஒரு கூட்டம் தான் சபை. வேதவசனம் அழகா சொல்லுது, சரீரத்தில் ஒரு உறுப்பு துன்பப்பட்டா பிற அடுத்த உறுப்பு என்ன பண்ணும், அதை குறித்து கவலைப்படும். அல்லேலூயா. அப்படிதானே? இதுக்கு நம்ம அதிக கேர் கொடுக்காததுனால தான், சபைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் சகோதர சகோதரியே தேவ அன்பை முழுமையாக நம்ம உணர முடியறதில்ல நம்முடைய வாழ்க்கையில். பாதி பேர் சண்டை, பாதி பேரை முகத்தை திருப்பிக்கிறது. அப்படியே சபையில் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். பாதி பேர் வேற ஏதாவது ஒரு காரணம், ஜாதி அடிப்படையில் காரணம், பணக்கார ஏழைங்கிற அடிப்படையில் காரணம், இல்லை அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க காரணம். சபை இன்னைக்கு நிறைய சபைகள் இப்படி பிளவுபட்டு கிடக்கிறனால தான் தேவ அன்பை உணர முடியல. மூணாவது ஒரு பாயிண்ட், ஜெபத்தின் மூலம் நாம் கடவுளின் வெளிப்பாட்டை பெற வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நீங்கள் பாயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய ஸ்டோரி தொடங்குது, ஆபிரகாமுடைய கதை தொடங்குது. நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது ஒரு ஒன் வே ஸ்பீக்காக தான் இருக்கும். கர்த்தர் பேசுவார், ஆபிரகாம் உட்காந்து லிசன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? கர்த்தர் பேசுவார், ஆபிரகாம் உட்காந்து கவனிப்பார். ஆனால் இந்த 15ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் பேசுவார், திரும்ப ஆபிரகாம் பேசுவார், கர்த்தர் பேசுவார், திரும்ப ஆபிரகாம் பேசுவார். ஒரு ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல். ஜெபம் என்பது ஒரு உரையாடல். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோம், ஜெபம் என்பது என் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றது நினைக்கிறோம். இல்ல, ஜெபம் என்பது நீங்களும் பேசணும், ஆண்டவரும் பேசணும். என்ன பிரச்சனைனா, நீங்க பேசிட்டு கிளம்பி போயிடுறீங்க, ஆண்டவர் வந்து பேச உட்காரும் பொழுது காணாம போயிடும். ஏன்னா நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, எல்லாம் முடிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு அந்த செவரில் மூளையில் போய் 2 முட்டு முட்டுற மாதிரி நின்று, ஆண்டவரே கிளம்புறேன், போங்க வாங்க பார்த்துங்க, அவ்வளோதான், ஓடிடும். காலையில் எந்திரிச்சோன்னா அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே உட்காந்து திரும்பி உட்காந்து 2 நிமிஷம், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும், இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கணும், அது நல்லா இருக்கணும், இதெல்லாம் முடிஞ்சுது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜெபம். இதுதான். நீங்க சொல்லிட்டீங்க உங்க பிரச்சனையை, உங்க தேவைகளை சொல்றீங்க, ஆண்டவர் சொல்றதை நீங்க என்னைக்கு கேட்டீங்க, நம்ம என்னைக்கு கேட்டோம்? இன்னைக்கு அழகா அதுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுறாரு, 2ஆம் வசனத்துல அதற்கு ஆபிரகாம், 3வது பின்னும் ஆபிரகாம், 4வது வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இது எல்லாம் எங்க நடக்குது? தரிசனத்துல நடக்குது. சோ ஒரு ஜெபத்தினுடைய மாடல் அது. சோ ஜெபம்ங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்சேஞ்ச், உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு கர்த்தரிடத்துல என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கிறது தான் ஜெபம்.
உட்காருங்க, ஒரு மணி நேரம் ஜெபத்துல உட்காருங்க. ஜெபத்தினுடைய வல்லமையை தெளிவா புரிஞ்சுக்கிறதுல நம்ம ஜெபத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் வெளியே கொட்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவர் உங்களை குறித்து வைச்சிருக்கிற திட்டங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள போட்டு நிரப்பி அதை எடுத்துட்டு பயணம் பண்றது தான் வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போறோம், எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இதை இந்த மாதிரி நடக்கணும், இது இந்த மாதிரி நடக்கணும், உங்க திட்டத்தை சொல்லிட்டு போயிடுறீங்க. நல்லா கவனிங்க, எதிர்காலத்தை நீங்களும் நானும் அறியல. என் வீடு வாங்கினா சரியாயிரும் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா சரியாயிரும் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த பையனை கல்யாணம் பண்ணா சரியாயிரும் இப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த சீட்டு போட்டா சரியாயிரும் நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த கடன் நமக்கு கிடைச்சா சரியாயிரும் இதை ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்டா கொண்டு போறோம். நல்லா கவனிங்க, தேவனிடத்துல திரும்ப நான் சொல்றேன், தேவனிடத்துல உங்களுடைய உணர்வுகளை போய் சொல்றது தப்பு கிடையாது. ஏன் பாஸ்டர் அப்ப நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? நான் எதுவும் என் மன வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் தாராளமாக கொட்டுங்கிறேன். நான் பாஸ்டர் எனக்கு கடன் வேணும், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு இந்த கடன் கிடைக்கணும், இந்த வீட்டு லோன் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், தயவு செய்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கேட்டுட்டு உட்காருங்க. நீங்க எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரா, இல்லை எதை ஆண்டவர் வேண்டான்னு சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இல்லை ஆண்டவர் வேறு ஒரு திட்டத்தை என்ன வச்சிருக்கிறார், இதெல்லாம் பார்க்கணும். சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவர் இடத்துல போறாங்க, இயேசு கிறிஸ்துவ இடத்துல. 3 நாளாச்சு ஆண்டவர் எல்லாம் பசி மயக்கத்தில் இருக்கிறான். அப்ப அங்க ஒரு கான்வர்சேஷன், அது ஒரு ஜெபம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுக்க முடியும்? 20,000 பேர் பக்கம் உட்காந்துருக்கான். இவனுக்கு எங்க போய் சாப்பாடு எடுக்கிறது, எப்ப சாப்பாடு செய்யறது, பொருள் எங்க வாங்குறது, அவ்வளவு காசு கிடையாது, இது இம்பாசிபிள் திங் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? என் 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அதை கொண்டா. அதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை ஆண்டவர் பயன்படுத்த விளைந்திருக்கும் பொழுது நீங்க வேற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு, அதான் சொல்றேன், கையில் இருக்கிற காரியத்தை மறந்துட்டு கண்ணு பார்க்கிற காரியத்தை எல்லாம் கேட்பது ஜெபம் இல்லை. கண்ணு பார்க்கிற காரியத்தை எல்லாம் செயல்பட நினைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்னைக்கு உங்க கையை பாருங்க, கண்ணுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாது. ஆமாவா இல்லையா? பூமியை பார்ப்போம், எவ்வளோ லென்த்தை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், எவ்வளோ லென்த்தை பார்க்குறோம், என்ன வேணால் பண்ண முடியும். கண்ணு பார்க்குறதெல்லாம் ஆசைப்படும். ஆனால் கையில் என்ன இருக்குது? கை இன்ஃபினிட்டி கிடையாது. கையில் எல்லாத்தையும் சுமக்க முடியுமா? 5 கிலோவுக்கு மேலே 5 நிமிஷம் சுமக்க முடியாது. அவ்வளோவே முடியாது பாஸ்டர். 2 கிலோ தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சு சாப்பிட முடியல பாஸ்டர். அப்படி சில கண்டிஷன் உண்டு. அப்போ எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோ சுமந்துட்டு வச்சுட்டு போயிடும். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் சில விஷயங்களை ஆண்டவர் கையில் கொடுத்துருப்பார், அதை பயன்படுத்துங்க. அப்போ இது எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவார், அதை நமக்கு தெரியப்படுத்துவார். உங்களை நான் குற்றம் சுமத்தல, ஆண்டவர்கிட்ட இதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க, நான் குற்றம் சுமத்தல. நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க. பட் அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறத உட்கார்ந்து கவனிங்க. கர்த்தரிடத்துல எப்பயும் டிரான்ஸ்பரண்டா இருங்க, வெளிப்படையா இருங்க. சில நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? மனுஷனிடத்துல வெளிப்படையாக இருக்கிறோம், கர்த்தரிடத்துல வெளிப்படையாக கிடையாது. உங்களுடைய உணர்வுகளை மனுஷனிடத்துல வெளிப்படுத்த அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க. என் உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, என் இருதயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, என் வாழ்க்கையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு மனுஷங்கிட்ட போய் போராடிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என் இருதயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், கஷ்டத்தை புரிஞ்ச மாட்டேங்கிறேன், என் வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம அதிகமாக மனுஷன்ட்ட சொல்றோம். நல்லா கவனிங்க, உங்க இருதயத்தையும் வேதனையும் ஒரு மனுஷன் புரிஞ்சுட்டானா உங்களுக்கு அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான், உங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிருவான், உங்களை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனித குணம். அதே கர்த்தரிடத்துல போய் டிரான்ஸ்பரண்டா இருந்து பாருங்க, வெளிப்படையா இருந்து பாருங்க, கர்த்தர் அதற்குண்டான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதற்குண்டான தைரியத்தை கொடுப்பார். உலகம் சொல்லி கொடுக்கும் மன அழுத்தத்துக்குள்ள போயிடாத, எல்லா விஷயங்களையும் உள்ள போட்டு புதைச்சு வச்சுக்கிட்ட. ஆமா, உண்மையாலுமே நாம் மனிதர்களாகிய நாம் எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு அதை ஹைட் பண்ணி மறைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? போங்க, ஜெபம், உட்காருங்க, 2 மணி நேரம் இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அழணுமோ அழுதுருங்க. இப்போ ஒரு திருட்ட சொல்லிட்டோம், ஆனா அந்த தெய்வம் கேட்டு நம்மளை கிண்டல் பண்றவர் அல்ல, அதை கேட்டு நம்மளை நக்கலடிக்கிறவர் அல்ல, இல்லை அதை வச்சு நம்மளை காயப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் அந்த விஷயத்தை செய்யறாரோ இல்லையோ உடைஞ்சு போய் இருக்கிற நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை தேற்றுகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். 3வது விஷயம், 3வது காரியம்,
இந்த பயம் என்கிற யுத்தத்தில் ஆபிரகாம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பயத்தை எதிர்த்து போராட பயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அக்செப்ட் பண்ணாதீங்க பயத்தை. என்னைக்கும் இது இப்படிதான் நடந்துரும், இது இப்படிதான் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளுகிற விஷயமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க பயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில் இருக்கிறீங்கன்னா இதுதான் சொல்லுவீங்க, இது நடந்துரும் பாஸ்டர், இது இப்படி ஆயிரும், என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிடுவான், என் பையன் இப்படி தப்பு பண்ணிடுவான், வியாபாரம் இப்படி போயிடும், அது அப்படி போயிடும், இது இப்படி போயிடும். தேவ வெளிப்பாடு பெற்றிருக்கிறோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் குறித்து பயப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவன் தோல்வி அடையலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு பாதையில கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அதே பாதையில இன்னொருத்த வந்து விழுந்து போய் கிடக்கலாம். பாஸ்டர் இந்த தொழிலை கர்த்தர் பண்ண சொல்றாரு, பட் அங்கே ஏற்கனவே 2 பேர் தோத்து போய் கிடக்குறான், நான் எப்படி அங்கே போய் சர்வை பண்ணுவேன், எப்படி நான் அதை செய்வேன்? நல்லா கவனிங்க, உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் வேறு, அங்கே விழுந்து போனவன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. அல்லேலூயா. அப்படி திட்டங்கள் இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் வழி நடத்துறாருன்னா அதில் ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஏன் அப்படின்னு சொன்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளின் பயத்தை, அதாவது கடவுளின் வளங்களுக்காக நாம் பயத்தை நிராகரிக்க வேண்டும். அதாவது என்ன சொன்னா, ரிசோர்ஸ், கர்த்தர் வைத்திருக்கிற ரிசோர்ஸ், கர்த்தர் வைத்திருக்கிற மூலதனம். இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் என்ன மூலதனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனத்துல, அவர் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாக்கி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய மூலதனம், ரிசோர்ஸ். அது நீங்களும் நானும், ஆபிரகாம் நினைச்சிட்டு இருந்தார் எப்படி சாராளுடைய வயிற்றுல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி மூலதனம் ஆகும், இது எப்படி ரிசோர்ஸ் ஆகும்? கன்னி மரியாள் ஒரு கன்னி வயதான ஒரு பெண், எப்படி அவளுக்குள்ள குழந்தை வரும்? பயம் வந்துருச்சு மரியாளுக்குள்ள. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும் பொழுது நீ என்ன பண்ணுவ, அது குழந்தையா மாறும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சோர்ஸ், கர்த்தருடைய மூலதனம். உங்க வாழ்க்கையில நீங்கள் சம்பாதித்த சம்பாத்திய மூலதனம் கிடையாது, உங்களுடைய ஞானம் மூலதனம் கிடையாது, உங்களுடைய படிப்பு மூலதனம் கிடையாது, உங்களுடைய திறமை மூலதனம் கிடையாது. இதையெல்லாம் வச்சு நீங்க செயல்படும் போது இந்த உலகத்தில் உங்களுக்கு பயம் வரும். ஆனால் என்றைக்கு அந்த பயத்தை நிராகரித்து கர்த்தரை மூலதனமாய் கொண்டிருக்கிறோமோ நமக்குள்ள என்ன வராது, பயம் வராது. ஹல்லேலூயா. பயம் வராது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயான்னு. நீங்க எதை மூலதனமா கொண்டு வந்திருக்கீங்க, சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை எது ஆதாரமா வச்சிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? பாஸ்டர் என் பிள்ளை தான் என்னுடைய அடிப்படை ஆதாரம், என் சொத்து தான் என்னுடைய அடிப்படை மூலதனம், அது வச்சுதான் என் வாழ்க்கை நடக்க போகுது, என் படிப்பு தான் மூலதனம், எல்லாம் ஏமாத்திரும். உங்களுடைய சோர்ஸ் எப்பயும் எப்படி இருக்கணும்? அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன பண்ண போறது இல்லை. ஹல்லேலூயா. என் சோர்ஸ் கர்த்தர், என் மூலதனம் கர்த்தர், அவர் என்னை கைவிட மாட்டார். என் கணவன் கைவிடலாம், என் மனைவி கைவிடலாம், என் பிள்ளைகள் கைவிடலாம், என் தொழில் கைவிடலாம், என் கூட இருக்கிறவர்கள் கைவிடலாம், எல்லாம் கைவிடலாம். யார் என்னை கைவிட்டாலும், எது என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை கைவிடாத பொழுது கர்த்தரை குறித்தான பயம் எனக்கு எதற்கு? என் கணவர் எப்போ என்னை விட்டு போயிடுவாரோ, என் மனைவி எப்போ என்னை விட்டு போயிடுவாரோ, என் பிள்ளை எப்போ அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை கைவிட்டு போயிடுவானோ, என் தொழில் எப்போ என்னை கைவிட்டு போயிடுமோ, என் முதலாளி எப்போ என்னை ஏமாத்திடுவாரோ, என் முதலாளி எப்போ யார் பேச்சையோ கேட்டு என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாரோ. அப்படின்னா நீங்கள் எதை மூலதனமாக உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறீங்க? உங்கள் முதலாளியை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைய. ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், சீஷர்களை பார்த்து சொல்லுவார், உங்களுக்கும் போக, சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கும் போக மனதாக இருந்தால் போங்க அப்படின்ட்டு. இந்த 11 சீஷர்களை வச்சு தான் ஆண்டவர் பின்னாடி தேவ சத்தியமே என்ன பண்ணுது, உலகம் முழுவதும் வெளிப்படுது. அவங்களே பார்த்து சொல்லிட்டா நீ கிளம்புறனா கிளம்பு. ஏன்னா ஆண்டவர் தேவன் கர்த்தர் யாரை மூலதனமா நினைக்கல, சீஷர்கள் மாத்திரம் தான் மூலதனம் நினைக்கல, அவர் இன்னொரு கூட்டத்தை எழுப்ப முடியும். சிம்சோன் தப்பு பண்ணலாம், போடா அப்படின்னு விட்டுட்டாரு. ஏன்னா ஆண்டவர் தெரியும் இன்னொரு ஆளை எழுப்பும் அப்படின்னு சொல்லி. 10 பசங்க யாக்கோபுக்கு முதல்ல இருந்து பிறக்கிறான். ரூபன், சிமியோன், லேவி, காத், இசக்கார், நப்தலி, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்கிறானுங்க. எல்லாம் ஒவ்வொரு பாவத்தை பண்ணிக்கிட்டே வரான். பாவத்தை பண்ணிக்கிட்டே வந்து கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறார். 10 பேரை தாண்டி யோசேப்பு ஆண்டவர் பயன்படுத்துறார். இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சோர்ஸ் எங்கிருந்து வேணா செயல்படும். நீங்கள் இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் என் வாழ்க்கையில் என்னை தூக்கி நிறுத்துவாங்க, இவங்க தான் எனக்கு, அவங்க தான் எனக்கு, கணக்கு போடாதீங்க. இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு சவுலாலும் முடியல, இராணுவத்தாலும் முடியல, எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சின்ன பையனை சோர்ஸாக கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். அல்லேலூயா. மூலதனமாக கொண்டு வந்து, அதுதான் மூலதனம், கர்த்தருடைய மூலதனம். உன் வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் அப்படி தான்.
நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மூலதனமா நிறுத்தி அதன் மூலியமாக ஜெயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பயத்தை எதிர்த்து போராட தேவ வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் பயம் வந்துச்சு? மெயினாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஏன் பயம் வந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டார். பெரிய ஜாதியோ பெரிய கூட்டத்தை உனக்கு கொடுக்குறேன். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆனால் பயம் வர ஆபிரகாமுக்குள்ள ஏன் பயம் வர ஆரம்பிச்சதுன்னா, இது நடக்குமா, குழந்தை பிறக்குமா, நான் செத்துட்டேன் அப்படின்னா என் சந்ததி இல்லாமல் போயிடுமே. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட தேவை கிடையாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் கவலைப்படணுமா? செங்கடலை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. சாப்பாடு இல்லையே நீங்களும் நானும் குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவார், அவர் கூட்டிட்டு போவார். அங்கங்க என்னென்ன தோணுமோ அவர் கொடுப்பார். நீங்களும் நானும் உட்காந்து கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. கெடுத்து போட்டு உட்காந்து கணக்கு, இது இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும், இது இப்படி. கர்த்தர் உங்க திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து தேவ வெளிப்பாடு பட்டிருக்க நீங்க கணக்கு போட தேவையில்லை. இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, கர்த்தர் கொண்டு போவார். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. எந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன், எல்லா விஷயங்களுக்கும் நான் சொல்றேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதிகளை குறித்து நாம் ஒருபோதும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. 100 வயசாகி குழந்தை பேரு நின்று போன ஒரு சந்ததிக்கு ஈசாக்கு அப்படின்னு ஒரு குழந்தையை கர்த்தரால் கொடுக்க முடியும் அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பேரே அதான், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நீங்க கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் பல வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் மூலதனமா இருக்காரு. அவரே பர்சனா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கப்பா. நீ நினைச்சிட்டியா உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த 2 ராஜாக்கள் தான் அப்படின்னு? நீ நினைச்சிட்டியா உன் கூட சண்டை போட வந்த 318 பேர் தான் உனக்கு சப்போர்ட்டான ஆளு பலன்? நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, அப்படி வருமா, இப்படி வருமா, எப்படி ஆண்டவரே, ஏது ஆண்டவரே, வயசாயிருச்சு ஆண்டவரே, போயிட்டு ஆண்டவரே, வந்துட்டு ஆண்டவரே, ஐயோ அவங்கள நம்பி இருந்தேன், அவங்க செஞ்சிருந்தா அந்த வாக்குத்தத்தம் நடந்திருக்கும், அவங்க நீங்க ஏமாத்திட்டாங்க, வாக்குத்தத்தம் நடக்கல. நீங்க யாரு கால்குலேஷன் போட, நீங்க யாரு கணக்கு போட? நீங்களும் நானும் அதுக்கு தகுதி கிடையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவருக்குண்டான ஒரு டைம் உண்டு, அவருக்குண்டான ஒரு காலம் உண்டு, அவருக்குண்டான ஒரு வழி உண்டு, அவருக்குண்டான ஒரு சித்தம் உண்டு. அதன் நேரத்தில் அதனுடைய காலத்தில் அது நடக்கும். நம்மளுடைய வேலை அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஆண்டவரை பயன்படுத்துவார், நீங்க தயாராகுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்து சுதந்திரிக்க போற வாக்குத்தத்தத்துக்கு உங்களை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களை எப்படி நீங்க தயார் பண்ணணுமோ அதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. அதை விட்டுட்டு வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற்றுதுன்னு நீங்க தயவு செய்து போராடாதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். கர்த்தர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம், உன்னை ராஜாவா கொண்டு போய் உட்கார போறேன்டான்னு சொல்லி. அப்ப எப்படி ராஜாவா போகணும் அப்படின்னு சொல்லி, இங்க சண்டை போடலாமா, இங்க ஆட்களை திரட்டலாமா, இங்க ராஜாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாமா, இங்க இப்படி பண்ணலாமா, அதை யோசேப்பு கணக்கு போடல. அவன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போறான். அவன் அங்கங்க போத்திபாருடைய வீட்டில் அவன் தன்னை தயார்படுத்துறான். உண்மை உத்தவமா ஜெயிலில் உண்மை உத்தவமா இருந்து அங்க தன்னை தயார்படுத்துறான். ஏன் வேலை என்ன? இந்த வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கா, நான் இதை படித்து என்னை பலப்படுத்திக்கிட்டே வரணும். என்னை ஆண்டவர் பயன்படுத்தும் போது ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வாய்ப்பு வரும். கர்த்தரை பயன்படுத்துகிற நேரத்தில் என்ன சொல்ல, எழுந்து பிரகாசி அப்படிம்பார். உண்மையில் ஒளி வந்தது அப்படிம்பார். எந்திரிச்சு பிரகாசிக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. என் வேலை அதுதான். அதை விட்டுட்டு சும்மா எப்படி நடக்கும், ஏது நடக்கும், எங்கிருந்து வந்துச்சு, ஏது இருந்து வந்துச்சு தேவையில்லை. யோவான் ஸ்நானகன் அதுதானே. எலிசபெத்துடைய வயிற்றுல பிறந்து வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் வந்து வனாந்தரத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், போய் இப்போ அறிவிப்பா, டைம் வந்துருச்சு, என்ன பண்ணு, போய் அறிவிப்போ அப்படின்னாரு. போனாரு, மேசியா வரப்போறான்னு அறிவிச்சாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. மேசியா அதே போல் 30 வயசுல வந்தார். அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாரு, போனாரு. திரும்ப யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டாங்க, தலை வெட்டி கொண்டு போட்டாங்க. அவ்வளோதான். வருவாரா, வரமாட்டாரா, ஏமாத்திடுவாரா, அப்படியா இப்படியா, அது அழகாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அனுப்புவார். தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்பார், வர வேண்டியவர் நீர் தானா, இன்னும் யாராவது வரவே இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கேட்டுட்டு அவருடைய சாப்டர் முடிஞ்சிடும்.
என் வேலை அவ்வளோதான். தேவன் கொடுக்குற திட்டத்துக்கு என்னை தயார்படுத்திக்கணும். அது நடக்குமா நடக்காதா, செய்யுமா செய்யாதா கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்கறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் பயம் வருது. ஆபிரகாம் கர்த்தர் பேசுகிற ஸ்ட்ரெயிட்டாக பேசி அவனை பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி சொன்னபடியே ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?